அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2-3 நாளா ரொம்ப மோசமா பேசுறாரு. ஐயோ அம்மானு கால்ல சுடு தண்ணியை ஊத்திட்டு கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த காணொலிகளை பாருங்க. பர்சனல் லைஃப்ல உங்களை யாராவது இப்படி பேசினா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. அது மட்டுமல்ல, ஒரு நல்ல உறவில் பிறந்த சுகப்பிரசவம் தான் ஸ்டாலின், ஒரு கள்ள உறவில் பிறந்த குறைப்பிரசவம் தான் எடப்பாடி. முட்டி போட்டு போய் படுத்து அந்த அம்மா காலை பிடிச்சி டேபிள்குள்ள இருக்காரு. டேபிள்குள்ள என்ன பிடிச்சாரு எனக்கு எப்படி தெரியும்? இதுல அந்த கள்ள உறவில் பிறந்தார் அப்படின்னு சொன்னதை அவர் பிரச்சாரத்துல சொல்லி மனுஷன் கண் கலங்கி நின்னாரு. என் தாய் நான் பார்க்கல, உங்க குடும்பத்தில் ஒரு தாயா பாரு, குடும்பத்தில் ஒரு தாயா பாரு, எவ்வளவு கீழ்த்தமா பேச யோசிச்சு பாருங்க. 1970கள்ல ஒரு கட்சியில கிளை செயலாளரா சேர்றாங்க. 2017ல முதலமைச்சர் ஆகுறாங்க. 50 வருஷமா ஒரு கட்சியில அவ்வளவு விசுவாசமா பணியாற்றுறாங்க. கட்சியை உடைக்க ஒரு சில துரோகிகள் முயன்ற போது கழக தொண்டர்களின் வீடுகளுக்கு சென்று கட்சி கட்டுப்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றும் கட்சி தலைமைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் வீடு வீடாக சென்று எடுத்து கூறியவர் அன்பு சகோதரர் திரு. எந்த கட்சிக்கும் இடைப்பட்ட காலத்துல ஜம்ப் பண்ணல. 1989ல அதிமுக 2ஆ உடையும் போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அணியில நின்று சேவல் சின்னத்துல போட்டிட்டு எம்எல்ஏ ஆகுறாங்க. 2017ல முதலமைச்சர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதிகமா கேட்ட வார்த்தை ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க நீட் தேர்வு கட்டாயம்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுறாங்க. 6000 அரசு பள்ளி மாணவர்களை மருத்துவ பயில வச்சிருக்காங்க. அவ்வளவு மருத்துவ கல்லூரிகள் கொண்டு வந்திருக்காங்க, வேளாண் கல்லூரிகள் கொண்டு வந்திருக்காங்க, குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, 133 கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கொரோனா காலத்துல அவ்வளவு சிறப்பா கையாண்ட ஒரு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்க யோசிங்க, 50 வருஷமா ஒரு கட்சிக்காக உழைச்சி இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காங்க. இதுதான் growth. ஆனால் வாரிசு அரசியல் ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொன்ன திரு அண்ணாதுரை அவர்கள் ஆரம்பிச்ச திராவிட முன்னேற்ற கழகத்துல 75 வருட கட்சி அவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க. ஆனால் நீங்க 2018ல இளைஞரணி செயலாளர் ஆனீங்க, 2 வருஷத்துல எம்எல்ஏ ஆனீங்க, அடுத்து அமைச்சர் ஆனீங்க, அடுத்த 1 வருஷத்துல துணை முதலமைச்சர் ஆனீங்க. உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு அவர் ஆபாசமா பேசுறதுக்கு? அது சரி, கர்ம வீரர் காமராஜர், பொன்மனச்செம்மல், எம்ஜிஆர் இவங்களை நீங்க பண்ணாத பர்சனல் அட்டாக். சட்டசபையில அவ்வளவு தலைவர்கள் இருக்கும்பொழுது ஒரு பெண்மணியை சேலையை பிடிச்சு அடிச்ச உங்ககிட்ட இதுக்கு மேல நான் என்ன எதிர்பார்க்க? ஆமாங்க, கால்ல விழுந்தாரு. கால்ல விழுந்து முதலமைச்சர் ஆயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக கால்ல விழுந்தாரு. பிறகு அவங்களோட செயல்பாடு கட்சிக்கு வளர்ச்சியை கொடுக்காது அப்படின்னு உணர்ந்து அவங்களை கட்சியில இருந்து நீக்கிட்டாங்களே ஒழிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்கள பத்தி ஆபாசமா பேசினது இல்ல. அவர் உங்களை பத்தியுமே ஆபாசமா எதுவுமே இதற்கு பேசினது. 2-3 நாளா அவர் பேசுறது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பு கிடையாது, சரிதான். கருத்தியல் ரீதியா நீங்களும் மோதுங்க, அவரும் கருத்தியல் ரீதியா உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடிதான் கறக்கணும். மக்கள் நலன் சார்ந்த இயக்கம் அதிமுக. நன்றி.